நவோதயா பள்ளிகளை தமிழகம் மற்றும் புறக்கணிப்பது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளை நிறுவதை தமிழக அரசு எதிர்ப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்தினா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த நவோதயா பள்ளிகள் வழக்கில் உயர்நிலை அளவில் ஆலோசனை நடந்து வருவதால் 12 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் 12 வாரம் அவகாசம் வழங்க முடியாது, வேண்டுமென்றால் 3 வாரம் காலம் அவகாசம் வழங்குகிறோம் என்றும் நீதிபதி அமர்வு குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் அமையும் இடங்களை கண்டறிவது குறித்து தெரிவிக்க கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக நீதிபதி நாகரத்தினா அமர்வு நவோதயா பள்ளிகளை தமிழகம் மட்டும் புறக்கணிப்பது ஏன் கேள்வி எழுப்பியது. மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி மட்டுமே அல்ல, வேறு எந்த மொழியையும் தேர்வு செய்யலாம். ஹிந்தி வேண்டாம் என்றால் சமஸ்கிருதம் படிக்கலாம், அதில் என்ன பிரச்சனை என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அனைத்து மாநிலங்களிலும் நவோதய பள்ளிகள் உள்ளன, நீங்கள் உங்களது சொந்த கல்வி முறையை வைத்திருக்கலாம், ஆனால் மத்திய அரசின் பள்ளிகளை தடுக்காதீர்கள் என்றும் கருத்து தெரிவித்தனர். மேலும் மத்திய அரசு 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை அறிமுகப்படுத்த வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக 6ஆம் வகுப்பிலேயே அதை தொடங்கலாம் என்றும் கருத்து தெரிவித்தனர்.